ஹாய். நம்ம எதுக்கு இந்த வீடியோ போட போகிறோன்னா, நம்ம பாலுக்கு யூஸ் பண்ணுற எக்ஸலு சைலன்சர் ஓட்டையடிச்சு அதை தான் இப்போ பண்ண போகிறோம். நம்ம லெஜெண்டை சொல்லி கொடுத்த மாதிரி அந்த வித்தியை தான் இப்போ நான் பண்ணி காட்ட போகிறேன். பேட்ச் ஒர்க்கை வாங்க போய் பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம மேட்ச் பாக்ஸ் சைஸில் இருக்க நம்ம டூல்ஸ் பாக்ஸை இறக்குறோம். இறக்கிட்டு அதுக்கு பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கான தேவையான மெட்டீரியல்லாம் எடுக்கிறோம். அதுக்கு நம்மளுக்கு தேவையானது எம்சிஎல். அதே மாதிரி மேட்ச் பாக்ஸ் சைஸ்லேயே இருக்குது. அந்த எம்சிஎலும் இந்த உப்புக்காய் ஷீட்டும் இது ரெண்டும் போதும் இப்போதைக்கு. இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வண்டி எடுத்துட்டோம். வண்டி அப்படியே படுக்க போடுறோம். முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் இல்லாமல் வண்டியை கவுத்துடுறோம். கவுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவை. கவுத்தாச்சு. கவுத்து படுக்க போட்டால் தான் நம்ம சைலன்சரை பேட்ச் ஒர்க் பண்ண முடியும். இதோ ஆல்ரெடி பேட்ச் ஒர்க் பண்ணது தான் இது. இதை வச்சு பர்மனெண்ட்டாக பண்ண முடியாது. சும்மா டெம்பரரியாக தான் பண்ண முடியும். ஒரு நாளோ 2 நாளோ வச்சு காப்பாற்றிக்கலாம். இப்போ ஆல்ரெடி பண்ணது இப்போ லெஜெண்டு சொன்ன மாதிரி தான் வேகத்தடையை செவுறு மாதிரி கட்டிடுறாங்க. அதனால் நம்ம வண்டி ஓட்டுவோம், அதில் கீழே பட்டுருது. பட்டவுடனே சப்பி போய் எடுத்துருவாங்க. எல்லாம் உடஞ்சி நெளிஞ்சி எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு. இது இந்த ஷீட்டை வச்சு தான், உப்புகாய் ஷீட்டை வச்சு தான் கொஞ்சம் லைட்டாக மேலோட்டமாக இந்த துரு மண்ணெலாம் இருக்கும். அதை கொஞ்சம் டெஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் தேய்ச்சி தள்ளிட்டின்னா கொஞ்சம் எம்சிஎல் கொஞ்சம் ஒட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓரளவுக்கு தேய்ச்சாச்சு. இப்போ அந்த எம்சிஎல் எடுத்து ஓப்பன் பண்ணுவோம். வாங்க ஓரமாக போய் ஒதுக்குப்புறமாக பண்ணி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணால் தான் அங்கே போய் அந்த பேட்ச் ஒர்க்கை அந்த இடத்த ஃபில் பண்ண முடியும். ஆனால் அவசரத்துக்கு வர மாட்டேங்குது. நல்லா மாட்டிக்கிச்சு போல். இப்போதைக்கு கதையை ஓட்டுறதுக்கு தான் இந்த பேட்ச் ஒர்க் பண்ணுறோம். இல்லைனா காலையில் பால் போடும்போது எல்லாம் தூங்கிட்டு இருக்க நேரத்தில் சைலன்சர் சவுண்டு ஹெவியாக இருக்கும். ரோட்டில் நாய் கூட சும்மா விடாது. அவ்வளோதான். சும்மா பூஸ்ட்டு கசக்கிற மாதிரி கசக்கிறோம். அவ்வளோதான். அப்படி இப்படின்னு போட்டு அழுத்துன்னு வீட்டில் சப்பாத்தி மாவு அழுத்துற மாதிரி பாருங்கள், பூஸ்ட்டை கசக்கிற மாதிரி நல்லா கசக்கி ரெண்டுத்தையும் சேமாக அப்படியே பிளாக்காக வந்துடும் கசக்கி முடித்த உடனே. ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு கலரு. வாங்க இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த சின்ன ஓட்டையாக இருந்தது, அந்த ஓட்டையை மூடிட்டோன்னா நம்மளுக்கு இந்த பிரச்சனை வராது. சவுண்டு ஹெவியாக கேட்குற பிரச்சனை வராது, நார்மலாக கேட்கும். போட்டு அழுத்தி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்த இந்த எம்சியில் வச்சு நல்லா அழுத்துவோம். கொஞ்சம் ஒட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா டக்குன்னு பிடிக்க மாட்டேது. ஆனால் கொஞ்சம் காஞ்சிடுச்சுன்னா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். இப்போதைக்கு நல்லா சமமாக அழுத்தி ஒட்டியாச்சு. ஃபுல்லாக பர்ஃபெக்டாக முடிஞ்சிடுச்சு. பாருங்கள், அந்த ஹோல்ஸ் இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு நம்ம அந்த எம்சிஆரை யூஸ் பண்ணிட்டோம். வேலை முடிஞ்சது. நாளைக்கு கதை ஓடிடும். கதை ஓடுதோ இல்லையோ வண்டியும் ஓடிடும். அப்படியே அலைக்க தூக்கு அவ்வளோதான். தூக்கி